நம்ம சாஸ்தா நமக்கு தெரியும். ஐயன் ஐயப்ப சுவாமி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஐயப்ப சுவாமியோட படை தளபதி தான் கருப்பர். அந்த ஒரு தெய்வம் தான் சாஸ்தான்றவர். அந்த சாஸ்தாவோட சொரூபங்கள் தான் ஒரு 8 சொரூபங்கள் சொல்லுவாங்க. அந்த கடைசி நிலை, அந்த எல்லாத்தையும் திறந்து யோக மார்க்கத்துல போய் சித்த புருஷரா உட்காருவார். அதுதான் தர்மசாஸ்தான்றவர் ஐயப்ப சுவாமி. சாஸ்தாவோட கேரள நாட்டு வழிபாட்டு முறை தான் ஐயப்பன்ன்றது. அந்த சாஸ்தாவோட தமிழ் மக்கள் சார்ந்த ரொம்ப அந்த ரூரல் சார்ந்த விஷயங்கள், அந்த வழிபாட்டு முறை தான் ஐயனாருன்றது. அந்த சாஸ்தாவை தான் 2 பேருமே நம்ம வழிபட்டு இருக்கோம். ஐயனாருன்ற பேர்ல, ஐயப்பன்ன்ற பேர்ல. நமக்கு கருப்பரோட வரலாறுன்னு எடுத்தாலே அதுல ஐயப்ப சுவாமி கண்டிப்பா இருப்பாரு. இது ரெண்டும் பிரிக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கும். ஐயப்ப சுவாமி மகிழ்ச்சிய வதம் பண்ண போறாரு. மகிழ்ச்சியை வதம் பண்ண போகும்போது ஈசனார் என் பையனுக்கு அவன் கூட அவனுக்கு இணையான ஒரு சக்தி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஒரு அம்சமா, அவரோட சொரூபமா ஒரு சக்தி உருவாக்குறாரு. அந்த சக்தி தான் கருப்பர். நம்ம சபரிமலையில பார்த்தா கூட அந்த 18 படிக்கு ரைட் சைட்ல கருப்பசாமியோட சிலை இருக்கும். அவரோட உத்தரவு வாங்கிட்டு தான் மேல படியேறுவாங்க. அதே மாதிரி நீங்க மாலை போட்ட சுவாமிகள்லாம் வீட்டை விட்டு போகும்போது ஒரு தேங்காய் உடைச்சிட்டு போவாங்க. ஏன்னா அது கருப்பசாமிக்கு தான். நம்ம மாலை போட்டு வீட்டை விட்டு போற எல்லார் வீட்டையும் கருப்பசாமி தான் நின்று காவல் காக்கிறாரு அப்படின்ற ஒரு ஐதீகம். அதனால இவங்க 2 பேரோட ஒரு இதுவும் இணைப்பிரியாத ஒன்னா இருக்கும்.